இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டிங் பிளேட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 17,300 பர்சனல் லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோன் ஆப்ஸை தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த லோனு எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயிலாம் வந்து தேவைப்படும், நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா உங்களோட மினிமம் சிவில் ஸ்கோர் வந்து எவ்வளோ இருக்கணும், இதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் தான் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்த்துன்னு தோணுச்சுன்னா அதுக்கப்புறமா லோனுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ இப்போ அதை பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி லோன் ஆஃபர், கிரெடிட் கார்டு ஆஃபர் பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸ்ல ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லும். அதை என்டர் பண்ணிட்டு லாகின் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வந்து கொடுங்க. அடுத்தது உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு வந்து கேட்பாங்க. அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதை என்டர் பண்ணதும் உங்களோட ஸ்டேட்டு அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்டை வந்து அதுவே செலக்ட் பண்ணி எடுத்துக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஜஸ்ட் கண்டினியூ மட்டும் கொடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோனுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கான ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலையும் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் வெரிஃபை யுவர் இன்கம், அதாவது உங்களுக்கு இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணாமல் இந்த லோன் ஆப்ஸில் லோன் தரமாட்டாங்க. ஸோ அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வெரிஃபை யுவர் கேஒய்சி, அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இ சைன் வந்து பண்ணணும். அதாவது லோன் வந்து எடுக்க போகிறதா இருந்தால் இ சைன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இது பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லோன் வந்து டிஸ்பார்சல் ஆயிரும். இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட பேன் கார்டு நம்பர் வந்து கேட்பாங்க. இந்த இடத்துல உங்களோட பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ணி ஜஸ்ட் கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இங்கே வந்து ஷோ பண்ணிடுவாங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட ஆதார் பேனில் இருக்கிற மாதிரி இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணணும். இதில் வந்து உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப், இதில் நீங்கள் சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாய் இல்லை அதர், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது உங்களோட சேலரி மோடு வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு வரக்கூடிய சேலரி வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களா இல்லை கேஷாக கொடுக்குறாங்களா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதையும் செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது உங்களோட மந்த்லி இன்கம் வந்து எவ்வளவோ அதை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு சேலரி வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதில் வந்துட்டு லோன் வந்து கிடைக்கும். உங்களுக்கு அதை விட கம்மியாக வந்தாலுமே நீங்கள் 20,000க்கு மேலேயே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க. அதையும் வந்து என்டர் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுக்கணும். ஸோ இந்த ரவுண்டு ஃபேஸுக்குள்ளே உங்களோட ஃபேஸை வந்து கிளியராக தெரிகிற மாதிரி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை வந்து சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட் ஆயிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன் ப்ராசஸ் அப்படின்னு வரும். இப்போ வந்து லெட்ஸ் கோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயிலை இங்கே வந்து ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி நேம், அதில் உங்களோட டெஸ்டினேஷன் என்ன, அடுத்தது உங்களோட கம்பெனி அட்ரஸ் வித் பின்கோடோட வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது ஃபைனலாக கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லோனுக்கு அப்ளை பண்ணுறது ஆஃபீஸ்லேருந்து பண்ணுறீங்களா இல்லை வந்து ஹோமில் இருந்து பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் இமெயிலை வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. உங்களோட ஒர்க் இமெயில் ஐடியை நீங்கள் வந்து கொடுக்கலாம், ஆனால் அதை வந்து நம்மளால் வெரிஃபை பண்ண முடியாது. அதனால இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. டைரெக்டாக இதை கிளிக் பண்ணி ஸ்கிப் கொடுத்துருங்க. உங்களால் உங்களோட கம்பெனி மெயில் ஐடியை வெரிஃபை பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் எஸ் கொடுத்து உங்களோட இமெயில் ஐடியை இங்கே வந்து என்டர் பண்ணிட்டு நீங்கள் கண்டினியூ கொடுக்கலாம். இப்போ நமக்கு வந்து கம்பெனி இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ண முடியாது. அதனால நான் இங்கே நோ கொடுத்துருக்கேன். நோ கொடுத்தாச்சுன்னா கீழே ஸ்கிப் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து ஸ்கிப் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்சனல் லோன் ஆப்ஸை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ணாமல் லோன் வந்து தரமாட்டாங்க. நீங்கள் வந்து எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் சரி, நீங்கள் சேலரியாக இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த சேலரி அமௌண்ட் உங்கள் பேங்க்ல கிரெடிட்டட் ஆச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். அதை வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பர்சனல் லோன் வந்து அப்ரூவ் வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு வரக்கூடிய சேலரி வந்து அதிகமான சேலரி வந்து ரிசீவ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட அந்த லோன் லிமிட் வந்து அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கும் பட்சத்திலையும் உங்களுக்கு அதிகமான கிரெடிட் லிமிட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். மினிமம் இந்த ஒரு லோன் ஆப்ஸில் நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு 700 இல்லை 700க்கு மேலே உங்களுக்கு வந்து ஸ்கோர் இருக்கணும். 700க்கு கீழே இருந்ததுன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு அப்ரூவ் ஆகாது. ஒரு சிலர் வந்து கேட்பீங்க எனக்கு 800
ஸ்கோர் இருக்குது, எனக்கு ஏன் அப்ரூவ்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு வெறும் சிபில மட்டும் வச்சு எந்த ஒரு லோனும் கிரெடிட் கார்டும் அப்ரூவ்ட் ஆகாது. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கிரெடிட் ஹிஸ்டரி, உங்களோட ரீபேமெண்ட் ஹிஸ்டரி, அப்புறம் உங்களோட லோன் எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாவது பெனால்ட்டி போட்டிருக்கீங்களா, இது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுவாங்க. ரிட்டர்ன் ஆஃப் ஏதாவது இருக்குதா, இதெல்லாம் வந்து இல்லாம நல்லா கிளியரா இருந்தது, 100% பேமெண்ட்லாம் ஆன் டைம்ல பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஏதாவது லோன் எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி எந்த பேங்க்ல வருதோ அந்த பேங்கை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேங்கோட ஸ்டேட்மெண்ட்டை ஓடிபி மூலமா தான் வந்து வெரிஃபை பண்ண போறேன். இதுல ஸ்டேட்மெண்ட்டையும் அப்லோட் பண்ணலாம், இல்ல ஓடிபி மூலமா வெரிஃபை பண்ணலாம். நான் ஓடிபி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேங்கை செலக்ட் பண்ணிட்டு நான் ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட் டைம் எடுக்கும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி ஐடி கார்டை வந்து அப்லோட் வந்து பண்ண சொல்லுவாங்க. நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய் தான் கொடுத்துருந்தேன். செல்ஃப் எம்ப்ளாய் கொடுத்துருக்கும் போது நமக்கு வந்து ஐடி கார்டெலாம் வந்து கிடையாது. ஸோ அதனால நம்மளால அப்லோட் வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் சேலரிடா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஐடி கார்டு கொடுப்பாங்களா, அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களோட கிரெடிட் லிமிட் அதிகமாக அப்ரூவ் ஆகும். நான் வந்து எதுவுமே அப்லோட் பண்ணாதனால தான் எனக்கு 17,000 ரூபாய் அப்ரூவ் ஆச்சு. நீங்கள் உங்களுக்கான சேலரி ஸ்லிப்பு, அதுக்கப்புறம் ஐடி கார்டு, இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 25,000 சேலரி வருதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 25,000 ஒரு 50,000க்குள்ளேயாவது கண்டிப்பாக இதில் உங்களுக்கு லோன் வந்து கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சேலரி ஸ்லிப் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களோட சேலரி ஸ்லிப் அப்லோட் பண்ணுங்க, இருந்ததுன்னா அப்லோட் பண்ணுங்க, இல்லைனா டேரெக்டாக ஸ்கிப் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ நம்மக்கிட்ட வந்து சேலரி ஸ்லிப்போ இல்லை வந்துட்டு ஐடி கார்டோ வந்து இல்லை. ஆனால் இது வந்து நம்ம அப்லோட் பண்ணால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்டான லோன் அமௌண்ட் அப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவன் அப்ரூவ் பண்ணுறாங்கிறதுக்காக நம்ம இல்லாததை எப்படி அப்லோட் பண்ண முடியும்? அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் அப்படிங்கிற இதே ஆப்ஷனை மறுபடியும் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது இதில் ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க, அதையும் இங்கே என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களோட டிஜி லாகருக்கான 6 டிஜிட் பின் நம்பர் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து டேரெக்டாக அலோவ் மட்டும் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் டீடைல் எல்லாத்தையுமே இங்கே வந்து வித் பின்கோடோட வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் கேர் அப்படின்னு இருக்குல்ல, இதில் எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கான டீடைல் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். இதில் வந்து ரெசிடென்ட் கேர் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல எஸ் மட்டும் கொடுத்துட்டு இப்போ வந்து கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோரை வந்து செக் பண்ணுவாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு சிபில் ஸ்கோர் ஓரளவுக்கு நான் சொன்ன மாதிரி 700 அபோவ் 700க்கு மேலே இருந்ததுன்னா உங்களுக்கு அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். சேம் டைம் உங்களோட இன்கம் ப்ரூஃபும் வெரிஃபை ஆயிருக்கணும். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட்டட் ஆயிருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் வந்து நமக்கு வந்து ஷோ பண்ணுறாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபை வென் இட் அப்ரூவ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த லோன் வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு சம் டைம் வந்து எடுக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை. டேரெக்டாக இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆனதுமே ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வரும். அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் உங்களுக்கு ரிசீவ் ஆனதுமே நீங்க வந்துட்டு இந்த அப்ளிகேஷனை லாகின் பண்ணி செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான லோன் லிமிட் என்ன அப்படிங்கறத அந்த இடத்துல பாத்துற முடியும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு லோன் வந்து அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணிட்டாங்களா. இதுக்கப்புறம் நான் அப்ளிகேஷனை போய் செக் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் வந்து அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி செக் பண்ணும்போது என்னோட லோன் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 17,300 ரூபாய் அப்ரூவ்ட் ஆயிருந்தது. இது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு சேலரி அதிகமாக தான் வரும், நமக்கு அதிகமான லோன் அமௌண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ஆனா நான் வந்துட்டு சேலரி ஸ்லிப் என்கிட்ட கிடையாது, அதனால அதை அப்லோட் பண்ண முடியாது. ஐடி கார்டு நம்மகிட்ட கிடையாது, அதனால அதையும் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ இது எதுவுமே அப்லோட் வந்து பண்ணாததுனால நமக்கு வந்து லிமிட் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் சேலரிட் எம்ப்ளாயி, உங்ககிட்ட ஐடி கார்டு இருக்குது, சேலரி ஸ்லிப் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு இதை விட பெரிய லிமிட் வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளோட லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய் அப்ரூவ் ஆயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ஆஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீ எல்லாம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத இங்கே வந்து பார்க்கலாம். இதில் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 17,300 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்கோரல் பட்டனை வேரி பண்ணி நம்ம லோனை வந்து எடுத்துக்கலாம். ஃபுல் அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்லாம் கட்டாயம் கிடையாது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ரீபேமெண்ட் டைமிங் அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மாதம் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே எடுக்க முடியாது. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீ எல்லாம் பிடிக்கிறாங்க, நமக்கு எவ்வளோ செட்டில் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 346 ரூபாய் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கன்வீனியன்ஸ் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 865 ரூபாய் பிடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 218
ரூ. வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. டோட்டல் ஃபீ இந்த 3 அமௌண்ட்டையும் சேர்த்து ரூ. 1429 சார்ஜஸ் வந்து பண்றாங்க. இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்டா இருக்கக்கூடிய இந்த ரூ. 17,700 இருந்து டெபிட்டட் பண்ணி போக, பேலன்ஸ் அமௌண்ட் தான் வந்து நமக்கு கிரெடிட்டட் ஆகும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீ இஎம்ஐ அப்படின்னு ஒண்ணு போடுறாங்க. ப்ரீ இஎம்ஐ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாசம் நம்ம லோன் எடுக்கிறோம் அப்படின்னா, அடுத்த மாசம் வந்து நம்ம வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ண தேவை இருக்காது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருந்து ஒரு அமௌண்ட்ட வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 341 ப்ரீ இஎம்ஐ. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு இப்போ ஏப்ரல் மாசம் லோன் எடுக்கிறேன் அப்படின்னா, அடுத்தது மே மாசம் வந்து லோன கட்டாண்டா, அடுத்த ஜூன் மாசத்துல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இஎம்ஐ கட்ட ஸ்டார்ட் பண்ணா போதும். அதுக்கு தான் வந்து இந்த சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ப்ரீ இஎம்ஐ சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அமௌண்ட் எல்லாமே நம்மளோட அந்த பிரின்சிபல் அமௌண்ட்ல பிடிச்சு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரூ. 15,530 நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோன்ல இருக்கக்கூடிய சார்ஜஸ் டீடைல். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு லோன் ஆப்ஸ்ல பிடிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பெர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஒரு இஎம்ஐ அமௌண்ட் வந்து எவ்வளவு பிடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரூ. 3,887 ஒரு மாசத்துக்கு வந்து 4% அப்படின்னா 12 நாள் 48% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிற பட்சத்தில் வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லோன் அமௌண்ட் வந்து ஓகே அப்படின்னா கீழே பாட்டம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இங்க ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும். அதை வந்து டிக் பண்ணி விட்டுட்டு அக்செப்ட் டேம் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லோன் வந்து உங்களுக்கு அப்ளை ஆயிரும். இதுக்கு அடுத்தது உங்களோட பேங்க் அக்கௌண்ட் கொடுக்கணும். அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் இந்த பேமெண்ட் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் சைன் வெரிஃபை பண்ணணும். அதாவது நம்மளோட ஆதார் கார்டை பேஸ் பண்ணி ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபைனலா இந்த லோன் அமௌண்ட் வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சங்ஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ இவ்வளவு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லோன் அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம லோனுக்கு அப்ளை பண்றதுக்கான ப்ரொசீஜர். ஸோ உங்களால இன்கம் ப்ரூஃபை வெரிஃபை பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் இந்த லோன் ஆப்ஸ்ல நீங்க லோனுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.